Hello viewers. இந்த வீடியோல நான் நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் கன்சிடரேஷன்ல ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் ஆர் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் அதை பத்தி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னாலே யாரை சொல்லுவோம்னா, ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அ பர்சன் ஒன் ஹி இஸ் டோட்டலி நியூ டு அஸ். யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பர்சனை தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். இங்க ஸ்ட்ரேஞ்சர் டு கன்சிடரேஷன் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் அப்படின்னா, இப்போ வந்து 3 persons are involved in a contract. For 2 persons are involved in a contract. நான் ஒரு ஆளு usually if 2 person enter into a contract now, one person is said to be the promiser, another person is said to be the promisee. இப்போ என் மொபைலை வந்து நான் உங்ககிட்ட விற்க போறேன். நான் தான் ப்ராமிசர், நீங்க வந்து ப்ராமிசி. இப்போ இந்த மொபைலை வந்து நான் 50,000க்கு என்னோட மொபைலை உங்ககிட்ட தரேன். யூ ஆர் த ப்ராமிசி. நீங்க பே பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா பே பண்ற நேரத்துல வந்து டியூ டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால யூ ஆர் அனேபிள் டு பே த மணி. ஆனா இதுக்காக உங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு 50,000 கொடுத்து அந்த மொபைலை வாங்கிடுறாங்க. எனக்கு மொபைல் வந்து உங்களுக்காக தான் வாங்குறாங்க. ஓகேவா? இங்க 2 persons are involved. ஒன்னு வந்து நானு என் மொபைல் உங்களுக்கு நான் தரப்போறேன் 50,000க்கு. அந்த 50,000ங்கிறது எனக்கு கன்சிடரேஷன். அந்த மொபைல் அப்படிங்கிறது உங்களோட கன்சிடரேஷன். So 2 persons are involved. One is I'm the person, another one is you are the person going to get my mobile for rupees 50,000. ஆனா அந்த 50,000 உங்களால கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால உங்க பேரண்ட்ஸ் அந்த 50,000 எனக்கு தராங்க. ஓகேவா? Now you are totally stranger to consideration. அந்த பணத்தை வந்து நீங்க கொடுக்கல, அதனால you are totally stranger to consideration. Likewise you are stranger to contract. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்கன்னா stranger ஆயிடுறீங்க. Even though the benefit is enjoyed by you. அந்த பெனிஃபிட் உங்களுக்காகவே இருந்தா கூட அந்த மொபைலை நீங்க தான் என்ஜாய் பண்ண போறீங்க, அந்த மொபைலை நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்க. ஈவன் தோ த பெனிஃபிட் இஸ் என்ஜாய்ட் பை யூ, பட் த கன்சிடரேஷன், பட் த மணி இஸ் பேட் பை யுவர் பேரண்ட்ஸ் ஆர் எனி தேர்ட் பர்சன். Then you become a stranger to consideration and stranger to contract. So a person who become a stranger to contract or stranger to consideration அப்படின்னா is not having any right to file a case. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது, ப்ராப்பரான ஒர்க் பண்ணல, இல்ல ஏதோ ஒரு ரிப்பேர் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது, என்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் a stranger to contract. அந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரேஞ்சர் ஆயிடுறீங்க. So you are not having any right to claim the money from me, or you are not having any right to file a case in the name of the promiser. என் பேர்ல கேஸ் ஃபைல் பண்ணவோ இல்ல என்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இததான் stranger to consideration or stranger to contract னு சொல்லுவாங்க. புரியுதா? என்ன சொன்ன? 2 persons are involved. One is promiser, another one is promisee. At the time of exchanging the goods, a promisee is unable to pay the money. So on behalf of the promisee, any third person, maybe his neighbors or friends or parents, anyone who pay the money to the promiser. So this promisee become a stranger to contract and stranger to consideration. The person who becomes stranger to contract means he is not having any right to file a case in the name of the promiser. He is not having any right to claim the damages from the promiser because he is a stranger. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, this is what called privity of consideration or privity of contract. இதுதான் privity of is an important question. இது privity of contract or privity of consideration னு சொல்லுவாங்க. This privity of consideration is having certain exceptional cases. ஆனா இதுல கூட என்ன பண்ணலாம்னா, even though ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட is having some right to file a case in the name of the promiser. அவன் அந்த கான்ட்ராக்டுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட அந்த ப்ராமிசர் மேல கேஸ் ஃபைல் பண்ண அவனுக்கு ரைட்ஸ் உண்டு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் நான் இப்ப சொல்ல போறக்கூடிய ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ல even the stranger in the following situation, even the stranger is having the right to file a case in the name of the promiser. அந்த மொபைல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு கூட என் மேல கேஸ் ஃபைல் பண்ண, அதான் அந்த ப்ராமிசிக்கு உங்களுக்கு கூட என் மேல கேஸ் ஃபைல் பண்ண ரைட்ஸ் உண்டு. எப்போ அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அது என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு அததான் இங்க கொடுத்திருக்கேன், எக்ஸெப்ஷன்ஸ் டு தி ரூல் ஆஃப் privity of contract. Privity of contract க்கு சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. பெனிஃபிஷியரிஸ் இன் தி கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிஃபிஷியரிஸ் இன் தி கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஏஜ் வந்து ஒரு 13 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ அம் அட் ஏஜ் ஆஃப் 13, அப்போ என் அப்பா என்ன பண்றாங்கன்னா, என் ஃபாதர் இன் லாவோட ஒரு அக்ரிமெண்ட், மை ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் இன் லா என்டர் இன்டு an agreement. என் அப்பாவும் என் மாமனாரும் ஒரு அக்ரிமெண்ட் குள்ள போறாங்க. என்ன அப்படின்னா, என் மாமனார் சொல்றாரு, என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா when she attained the age of 21, அவங்க ரெண்டு பேருமே 21 years ஆனதுக்கு அப்புறம்
என் பையனுக்கு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா I will give 15,000 as a bill box expenses. நான் வந்து 15,000 வந்து உன் பொண்ணுக்கு வந்து மாசம் மாசம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபாதர் இன் லா என் ஃபாதருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தராரு. அந்த பேஸ் சர்டன் கண்டிஷன். உன் பொண்ணு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா I will pay 15,000 as a bill box expenses to a டாட்டர். உன் பொண்ணுக்கு நான் 15,000 பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்க. எப்ப when I was at the age of 13. So without my knowledge, எனக்கு இது தெரியாது. So I'm totally stranger to this contract. இந்த கான்ட்ராக்ட்ல நான் டோட்டலாவே ஸ்ட்ரேஞ்சர். எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. when I attend the age of 21, நான் அந்த ஏஜ் 21 அட்டைன் பண்ணும்போது அதே மாதிரி அவங்க பேசின மாதிரி என்ன பண்றாங்கன்னா என்ன வந்து அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா my father-in-law failed to pay this 15,000 as a bill box expenses to me. ஆனா என் father-in-law அந்த 15,000 எனக்கு பே பண்ண மாட்டேங்கிறார். Even though I am a stranger to contract, இந்த கான்ட்ராக்ட்ல நான் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட I'm having the right to file a case in the name of my father-in-law to claim the money. என் father-in-law பேர்ல கேஸ ஃபைல் பண்ணி அந்த பணத்தை வாங்குறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இததான் என்ன சொல்றாங்கன்னா beneficiaries in the case of trust. அப்ப எங்க அப்பா என்ன செய்யறாங்கன்னா ஒரு அவர் பணம் கொடுப்பாருன்னு நம்பிதான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ட்ரஸ்ட் அந்த அவர் மேல வச்சிருந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் என்ன மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் என் ஃபாதர் இன் லா வந்து பே பண்ண மாட்டேங்கிறார். அப்ப who is the beneficiary here? நான் தான் beneficiary. So the beneficiary, I'm having the right to file a case in the name of my father-in-law to claim the money of rupees 15,000. அந்த 15,000 வாங்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ல நான் ஸ்ட்ரேஞ்சராவே இருந்தா கூட even though I'm a stranger, I'm having such rights. That is called exceptional to the rule of privity of contract. அந்த privity of contract ஓட எக்ஸெப்ஷனல்ல இது ஒரு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் beneficiaries in the case of trust. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேரேஜ் செட்டில்மெண்ட், பார்ட்டிஷன் அண்ட் அதர் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட். என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமிலியில அப்பா இறந்து போயிடுறாங்க. அப்பா இறந்து போனோம்னா அந்த அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு வந்து 2 பையன் இருக்கிறாங்க, 2 sons. She is having 2 sons. அப்ப என்ன பண்றாங்கன்னா they decided to settle the properties, equally settle among the 2 sons. அவங்க 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரிச்சு கொடுக்கும் போது அந்த பையன் 2 பேரும் என்ன சொல்றாங்க, பிரிச்சு எடுத்துக்கிறாங்க 2 பையனும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம 2 பேருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்கு ஆகக்கூடிய எல்லா செலவும் நம்ம 2 பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும்னு they enter into an agreement at the time of partition of the properties. ஆனா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போத் ஆர் 2 பேருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அம்மா வந்து ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்க 2 பேரும் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்ல who is a stranger? Their mother is a stranger. அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்சுவலா அம்மாவோடது. அந்த அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ அவங்க இருக்கும் போதே 2 பையனும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு 2 பேரும் தான் அம்மாவை பாத்துக்கணும். ஆனா 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவை பாத்துக்கல. அவங்க பிரிச்சு எடுத்துக்கும் போது ஒரு அக்ரிமெண்ட் அவங்க போட்டுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் அம்மாக்கு ஆகக்கூடிய செலவை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. வித்வுட் த நாலேஜ் ஆஃப் தேர் மதர். அவங்க அம்மாவுக்கு இது தெரியாது. ஆனா ஃபைனலா அம்மா எங்க இருக்கிறாங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறாங்க. நவ் their mother is a stranger to the contract. Even though she is a stranger, she is having the right to claim the damages, to claim the compensation money from their sons. அவங்க 2 பேர் பேர்லயும் கேஸ் ஃபைல் பண்ணி பணத்தை வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப ஸ்ட்ரேஞ்சராவே இருந்தா கூட she is having the right. மேரேஜ் செட்டில்மெண்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சப்போஸ் வந்து அந்த 2 பிரதர்ஸ்க்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த 2 பிரதர்ஸ்க்கு தான் இருக்கு. ஆனா அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க யாரும் இல்ல அப்படின்னா ஈவன் தோ அந்த சிஸ்டர் வந்து அந்த கேர்ள் வந்து she is a stranger to contract, she is having the right to file a case to get their ஷேர்ஸ். அவங்க ஷேரை வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அதுதான் சொல்லிருக்காங்க மேரேஜ் செட்டில்மெண்ட், பார்ட்டிஷன் அண்ட் அதர் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட். Where partition is made for family arrangement. Suppose the properties are shared between the 2 brothers for maintenance or marriage expenses of female member. தனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவங்க 2 பேரும் தான் அவங்க தங்கச்சியோட மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஆனா அவங்க வந்து அதை பண்ணாம such members are not parties to the agreement. அவங்க அம்மாவோ இல்ல அவங்க sister totally stranger to the contract can sue on the contract. That is, she is having the right, her mother is having the right to file a case in the name of her 2 sons. 2 பேர் மேலயும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்னு
தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி. அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். அந்த வீடு வந்து நான் ஒரு காலேஜ்ல படிக்கிறேன். அந்த வீட்டோட ரெண்ட் வந்து 10,000 பே பண்றேன். 10,000 பே பண்றேன். கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி. என் ஃப்ரெண்ட் வந்து என் கூட ஜாயின் பண்ணிட்டு நானும் உன்னோட ரூம்ல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் 5,000 பே பண்ணி லேண்ட் ஓனருக்கு ஹவுஸ் ஓனருக்கு 10,000 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐ எம் த டெனன்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் அ சப் டெனன்ட். அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட் வந்து சப் டெனன்ட்டா வரான். அது ஓனர் வித் நாலேஜ் ஆஃப் த ஓனருக்கு தெரிஞ்சுதான் வராங்க. அப்போ வந்து 5,000 பே பண்றாங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 5,000 பே பண்ணாம அந்த ரூமை விட்டு நான் போயிடுறேன். ரூமை விட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 to 3 months நான் இல்லாம பே பண்ணாம ரெண்டே கொடுக்காம நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னா who is responsible to the house owner? Subtenant is responsible to the house owner. அப்போ இங்க யார ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா when I entered into this house நானும் அந்த ஹவுஸ் ஓனரும் தான் two parties of a contract. இப்ப subtenant அப்படிங்கிறது newly entered into a contract. The subtenant is totally a stranger to the house owner. அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த சப்டெனன்ட்ங்கிறது ஸ்ட்ரேஞ்சர், அந்த ஹவுஸ் ஓனருக்கு அந்த டெனன்ட்டுக்கு ஹவுஸ் ஓனர்ங்கிறவங்க ஸ்ட்ரேஞ்சர். சப்போஸ் இப்ப நான் பே பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா who is the person there? Subtenant is the only person stay in the home. அப்போ this owner is having the right to claim the total 10,000 from the subtenant. Even though the subtenant is a stranger to a contract, even though the owner is third party to the subtenant, that owner is having the right to claim the entire 10,000 from the subtenant. That is called acknowledgement of liability. Sometimes one of the parties to a contract acknowledges the payment to a third party. Here, a subtenant is acknowledges the payment to a third party, that is owner, or otherwise constitute himself as an agent of the third party. And that party acknowledges the payment to the third party or constitute himself as an agent of the third person. Then the third person can recover the amount from such party. And the subtenant in the amount of claim பண்ணருக்கு ஓனருக்கு ரைட்ஸ் உண்டு. இக்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். அந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் contracts through agents. Sometimes when a contract is entered into by an agent அப்படின்னா ஏஜென்ட் மூலமா ஒரு கான்ட்ராக்ட் உள்ள போறோம் அப்படின்னா யூசுவலா இந்த புரோக்கர்ஸ் பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் மூலியமா போவாங்க. அப்படி போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா they are having the right to claim the damages from the brokers. இந்த புரோக்கரை நம்பி தான் நம்ம இது கொடுத்தோம், அவன் வந்து நம்மகிட்டயும் பணம் வாங்கிட்டான், அந்த வீட்ல இருந்து பணம் வாங்கிக்கிட்டான்னு சொல்லிட்டு they are having the right to claim the damages from the brokers. Contracts through agents. Where a contract was entered into by an agent, the principal is having the right to sue on it. இதுதான் வந்து stranger to consideration and stranger to contract. யூசுவலா ஒரு கான்ட்ராக்ட்ல ஒருத்தன் ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறான் அப்படின்னா, சப்போஸ் if a person is totally stranger to a contract means he is not having the right to file a case, he is not having the right to claim damages except under the following cases. இந்த 4 பாயிண்ட்க்கு தவிர வேற யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பிரின்சிபல் மேலயோ ப்ராமிசர் மேலயோ கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. Only under this exceptional cases they can file a case and claim the damages. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா privity of contract. Exceptions to the privity of contractங்கிறது 4 பாயிண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கன்சிடரேஷனோட அடுத்த டாபிக் கொடுத்திருக்கேன். நோ கன்சிடரேஷன், நோ கான்ட்ராக்ட் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். மறக்காம வீடியோ பாருங்க. தேங்க்யூ.